Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 1115 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல அவகிஜி பிளாக் பியர்டோட ஏரியாக்குள்ளேயே போய் அவன் ஆளுகளை போட்டு பொழந்து கட்டிட்டான்ல. இப்ப என்னன்னா பிளாக் பியர்டால சண்டையும் போட முடியாது. அப்படி ஓவரா எஃபோர்ட் போட்டு சண்டை போட்டான்னா ஐசா மாதிரி இருக்க அவன் ஆளுகள்லாம் மொத்தமா நொறுங்கி அங்கேயே செத்துருவானுங்க. எப்படி கடுப்பாயி கடிச்சு வச்சிருவான்னு தெரிஞ்சுதான் அவன் ஆளுகளே பேக் அடிச்சிருவானுங்க. காட்டுத்தனமா கத்திட்டு செவுத்துல ஒரு குத்து குத்துவான், சல்லி சல்லியா உடஞ்சு விழும். அதுக்கப்புறம் நேரா அவகிஜி கிட்ட போய் என்னப்பா ரொம்ப மனசுடைஞ்சு போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கியா, அதுக்கு காரணம் அக்கைனு தானே சொல்லு அப்படின்ட்டு அவன்கிட்ட நக்கலா கேப்பானா. அப்படியே சரக்கு அடிச்சுட்டு இருந்தவன் அந்த கிளாஸையே கம்ப்ளீட்டா ஐஸா மாத்திடுவான். உடனே பிளாக் பேர்டு பாத்தீங்கன்னா அவனோட பவர் எடுத்து அட்டாக் பண்றதுக்கு ரெடியா நின்னுட்டு இருப்பான். மொத்தத்துல இன்னைக்கு சண்டை கொடூரமா ஸ்டார்ட் ஆக போகுது. அவ்வளவுதான், இன்னைக்கு அந்த ஐலாண்டே மொத்தமா காலி அப்படின்ட்டு நினைச்சிட்டு பார்த்தா கட் பண்ணா அடுத்த டேக்ல ரெண்டு பேரும் ஜாலியா சரக்கு அடிச்சுட்டு ஒன்னா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க. சொல்ல போனா அவகிஜி இப்படி சிரிச்சு நான் இப்பதான் பாக்குறேன். அப்படி பிளாக் பேர்டோட சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். அவன் ஆளுக ஒரு சைடு அங்க என்ஜாய் பண்ணிட்டு இருப்பானுங்க. அவகிஜி ஐஸா மாத்தின எல்லாத்தையுமே பழையபடி நார்மல் ஆகிட்டான். சொல்ல போனா ஒரே கும்மாளம் தான். ஆனா ஒண்ணு ஜாலியா சரக்கு அடிக்க அடிக்க இவன் அவனை கேவலமா திட்டுறதும் அவன் இவனை கேவலமா திட்டுறதும் ஒரே கூத்தா இருக்கும். சரி அக்கைனு கூட என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது சீரியஸா அவனை பத்தி பேசுற மாதிரி பேசிட்டு திடீர்னு சிரிப்பு வர மாதிரி பேசுவான். அதுக்கப்புறம் அவனுக்கு ரெண்டு பேரும் போட்டானுங்களே சண்டை. அந்த சண்டையை பத்தி விலாவாரியா சொல்லுவான். இதுல இன்னொரு மேட்டர் என்ன தெரியுமா, அக்கைனு கூட சண்டை போட்டு இவனுக்கு ஒரு காலே போயிருச்சு. ஐஸ் காலை வச்சுதான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கான். ரெண்டு பெரிய அட்மிரல் சண்டை போட்டிருக்காங்க. கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு இழப்பு ஏற்படுத்தான செய்யும். சரி உனக்கு கால் போச்சு, அக்கைனுக்கு என்னாச்சு, அவனோட ஒத்த கையை எடுத்துட்டியான்னு கேட்டா அதெல்லாம் இல்ல, ஆனா உடம்பு ஃபுல்லா ஏகப்பட்ட அடி, கண்டிப்பா அந்த ஸ்கார்ஸ் எல்லாத்தையுமே அவன் கவர் பண்ணிருப்பான் அப்படிங்கிற மாதிரி அதை பத்தி பேசிட்டு இருக்கும் போதுதான் பிளாக் பியர்டோட ஆளுகளுக்கு இன்னொருத்தன் ஞாபகத்துக்கு வரும். எரிஞ்ச தழும்போட ஒருத்தன் இருக்கானாமா. அவனை பத்தி தெரியுமான்னு கேட்டா யாருன்னே தெரியலாமா. ஆக்சுவலா இந்த உலகத்துல மொத்தம் 4 முக்கியமான ரோட் பானகிளிஃப் இருக்குது. அதுல ஒன்னு கைடோ கிட்டையும் இன்னொன்னு பிக் மாம் கிட்டையும் இருக்குது. அது ரெண்டையும் எடுக்கிறதுக்கு ஏதாச்சும் சண்டை போட்டு இல்ல கோக்குமாக்கு வேலை பண்ணி எடுத்துடலான்னு வைங்க. பட் மிச்ச ரெண்டு எங்க இருக்குன்னு தெரியல. இவங்க கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த எரிஞ்ச தழும்போட இருக்கிற அந்த ஒருத்தன் தான் அந்த ரெண்டுல ஒண்ணு வச்சிருக்கான் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. உடனே அவகிஜி என்கிட்டயும் தான் அந்த மாதிரி தழும்பு இருக்குது பாருங்கப்பா, யோ இது உனக்கு இப்ப வந்த தழும்பியா, நாங்க சொல்ற ஆளு வேற அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருப்பானுங்க. அப்ப அவனுங்க கேள்விப்பட்ட ரூமரை பத்தி சொல்லுவானுங்க. அந்த மனுஷன் சாதாரண ஆளு இல்ல, பிட்ச் பிளாக் ஷிப்ல கடல்ல பயங்கரமா சுத்திட்டு இருப்பான். யாராச்சும் அவனை அட்டாக் பண்ணும் பிடிக்கணும் அப்படி இப்படின்னு அவன் பக்கத்துல போனாலே போதும் அந்த இடத்துல ஒரு பெரிய சுழலை உருவாக்கி அதுக்குள்ள எல்லாத்தையும் மூழ்கடிச்சிருவான். சோ அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் ஒரு டெவில் ஃப்ரூட் யூசருங்கிறது நல்லாவே தெரியுது. அண்ட் இன்னொரு ரூமர் இருக்குது, அவன் கவர்மெண்ட்டுக்காண்டி வேலை பார்த்தவன். என்னதான் இந்த கவர்மெண்ட் ஆளுங்க ஒரு சைடு நல்ல விதமா மக்கள்கிட்ட நடந்துகிட்டாலும் அவனுக்குன்னு ஒரு பயங்கரமான டார்க் சைடு இருக்கத்தான் செய்யுது. அவனுக்கு கையில அந்த ஒரு பானகிளிஃப் இருந்தா கூட போதும், அவனுங்களால பைரட்ஸ் எல்லாத்தையும் அந்த கிரேட்டஸ்ட் ட்ரெஷரான ஒன் பீஸ ரீச் பண்ண விடாம தடுக்க முடியும். இப்பெல்லாம் சொல்லிட்டு பிளாக் பியர்டு அவகிஜி கிட்ட உனக்கு ஏதாச்சும் இந்த ஸ்டோனை பத்தி தெரியுமா, நீ எங்கேயாச்சும் பாத்திருக்கியா அப்படின்னு கேட்டா பானகிளிஃப பத்தி அந்த அளவுக்கு எல்லாம் அவனுக்கு மெமரிஸ் இல்ல. அப்படி ஒருவேளை அவன் அந்த ரோட் பானகிளிஃப ஓஹரால பாத்துருந்தானா டெஃபினட்டா அவனுக்கு ஞாபகம் இருந்திருக்கும். பட் அவனுக்கு ஞாபகம் இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கவர்மெண்ட்டையே எதிர்த்து சண்டை போட்டு ராபினை காப்பாத்தி இருக்கான். என்ன பண்றது, அவனோட விதி என்னோட கையில இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சோகமா சொல்லுவான். உடனே அந்த சாம்பியன் கிண்டல் பண்ணுவான், என்னடா ஸ்டோரி இது மகா மட்டமா இருக்குதுன்னு. அந்த டைம் அந்த லாஃபிட்ங்கிறவன் பிளாக் பேர்டு கிட்ட நைஸா இங்க பாருங்க தலைவரே, அவனோட பவர் பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அசட்டா இருக்கும், அதனால அதை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா போதும், அதை வச்சு நம்ம ஏகப்பட்ட வேலை பண்ணலான்னு இவன் ஒயிட் பேர்டு கிட்ட இருந்து எப்படி டெவில் ஃப்ரூட்டோட பவரை எடுத்தானோ அதே மாதிரி அவகிஜி கிட்ட இருந்து எடுக்க சொல்லுவான். இது அவனுக்கு கேட்டுரும். விடுவானா இனி அந்த மொத்த இடத்தையுமே ஃப்ரீஸ் ஆக்கி கொய்யாலைகளாம், எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு பிளான போடுவீங்க, இந்த மொத்த உலகத்தையும் உங்களுக்கு ஐஸா மாத்தணுமா அப்படின்னு கத்திட்டு இருப்பான். சுத்தி பார்த்தா பிளாக் பியர்டு அப்புறம் அவனோட ஆளுங்க ஒரு 4-5 பேர் தவிர மொத்த பேரும் ஐஸா மாறிட்டாங்க. யோ ஏன் அவசரப்படுற, கொஞ்சம் பொறுமையாரியான்னு சொன்னா அவன் கேட்க மாட்டான். உடனே ஷெரியோலாம் கடுப்பாயி உன்னோட பவர் இருந்தா நல்லா தான் இருக்கும், அதை நாங்களே எடுத்துக்கிறோம்னு சொல்லி கத்தி எடுத்து அட்டாக் பண்ண ரெடி ஆவானா. உடனே ஓ நீங்க டெவில் ஃப்ரூட் பவர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்களா, முடிஞ்சா நீ தொடுங்கடா பாக்கலாம், இன்னைக்கு நீங்களா நானான்னு பாத்துறேன்ட்டு அவனோட பவரை யூஸ் பண்ண வருவானா. பட்டானே பிளாக் பேர்டு மன்னிப்பு கேட்டுருவான். ஏன்னா அவன் க்ரூமேட் சொன்னது தப்பு தான், பட் நான் அந்த மாதிரிலாம் உங்ககிட்ட பண்ண போறது இல்ல, சொல்ல போன உன் பவரை பத்தி நான் கேட்க கூட மாட்டேன், ஏதோ சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருச்சு, நீ அதை தப்பா நினைச்சுக்காத, என்னோட கப்பல்ல நீ வந்து சேர்ந்துக்கிறியா அப்படின்னு கேட்டவன அவனுக்கும் ஷாக் ஆகும், அவன் டீம் மெம்பர்ஸுக்கும் ஷாக் ஆகும். என்ன கேப்டன் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்களேன்னு. அட மேட்டர் என்னன்னா இப்ப அவன் வேலை வெட்டி இல்லாத ஒரு பையன், உனக்கு தான் இப்ப போறதுக்கே எங்கேயுமே இடம் இல்லையே, இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற, என்னதான் ஜஸ்டிஸோட கார்டியன்ஸே வெளியில தூக்கி எரிஞ்சிட்டாங்களே, அதான் வேர்ல்டு கவர்மெண்ட் சொல்றான்,
அப்படி இப்படின்னு பேசின உடனே அவன் கிண்டல் பண்ணுவான், என்னப்பா இது ஒரு பைரட்டு என்னைய பத்தி கவலைப்படுறான், எனக்கு என்னன்னா உனக்கு என்னன்னு கேட்டா, தம்புடு நோக்கு ஒரு விஷயம் புரியல, நீ எங்க போனாலும் எப்படி போனாலும் எந்த காரணத்துக்காக போனாலும் சண்டைன்னு ஒண்ணு மண்டை உடையிற அளவுக்கு கண்டிப்பா நடந்தே தீரும். இப்ப நீ டிசைட் பண்ண வேண்டியது எந்த பிளாகுக்கு கீழே சண்டை போட போற அது மட்டும்தான். ஆல்ரெடி உன்னைய நேவில இருந்து துரத்திட்டாங்க, ஆனா நான் அவங்கள மாதிரி கிடையாது, என்னோட ஜஸ்டிஸே டோட்டலா வேற மாதிரி இருக்கும், அதனால என் கூட வந்து சேர்ந்துருப்பான ஓடா பொச கட்ட பையல. இப்ப தாண்டா உன் ஆளுகளை தூக்கி போட்டு மிதிச்சு பந்தாடி 2-3 பாட்டில் சரக்கு அடிச்சேன், அதுக்குள்ளேயே என் பவர் ஆட்டைய பொண்ணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, உங்களை நம்பி நான் எப்படி கூட இருக்க முடியும், எப்ப எப்படி மாறுவீங்கன்னு நான் எப்படி உங்களை நம்புறது அப்படிங்கிற மாதிரி கேட்பான். நீங்களை தப்பா புரிஞ்சுட்டேன்னா நாங்க ஒன்னும் மத்த பைரட் குரூப்புங்க மாதிரி கிடையாது, சொல்ல போனா மத்தவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்கல்ல, இவங்க எல்லாம் அப்படியெல்லாம் இருக்க மாட்டானுங்க, எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட், அதனால தான் நாங்க ஒன்னா இருக்கோம். இப்ப நீ என்ன பண்ணும் ஏது பண்ணும்னு நீ தான் டிசைட் பண்ணும், முடிவு உன் கையிலன்னு சொன்ன உடனே அப்படியே பயங்கரமா யோசிப்பான். அதுக்கப்புறம் என்ன இருக்கும்னு நம்ம என்ன தனியா சொல்ல வேணும், அப்படியே அவன் கூட போய் சேரத்தான் போறான். சரி போய் சேர்ந்துட்டு என்னென்னலாம் அட்டூழியம் பண்ணா, கோபியை தப்பிக்க விட்டானா இல்ல காப்பு கூட மண்டை உடையிற அளவுக்கு சண்டையா போட்டானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.